தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம், கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிக்கும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கினார். மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் வெற்றி பெற்றது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தயாநிதி மாறன் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி MLA ரவி என்பவர் தொடர்ந்த வழக்கில் விசாரிக்க எந்த காரணங்களும் இல்லை என கூறி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் MLAவுமான விஜயகுமார் அதிமுகவில் இருந்து முழுவதுமாக நீக்கம். கட்சி கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதாலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாலும் நீக்கப்படுகிறார் என EPS அறிக்கை. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் வற்புறுத்தி கேட்டதால் கையெழுத்திட்டேன். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் MLA விஜயகுமார் விளக்கம். மத்திய அரசின் மும்மொழி கொள்கை, நிதி பகிர்வு உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் காரணமாக அவர்களின் ஏஜெண்டை வைத்து ரெய்டு விடுகிறார்கள். திருவாரூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் சவரனுக்கு 64,240 ரூபாய்க்கு விற்பனை. பாஜகவின் கையெழுத்து இயக்கத்திற்கு தமிழகத்தில் வரவேற்பு இல்லை என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி கருத்து. பள்ளிகள் வரை இந்த கையெழுத்து இயக்கத்தை கொண்டு செல்வதன் மூலம் பள்ளிகளுக்குள் அரசியலை கொண்டு செல்கின்றனர் என்று குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை முன்னிறுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளை மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இந்த நிலையிலே தங்களுக்கு ஒரு ஆதரவு இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருப்பதாக நாம் அறிகின்றோம். பரவலாக அதற்கு எங்கும் வரவேற்பு இல்லை. இந்த நிலையில் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பிள்ளைகளிடம் வற்புறுத்த கையெழுத்து பெறுவதாக வரக்கூடிய செய்திகள் கண்டிக்கத்தக்கது. மக்களிடம் ஆதரவு இல்லாத நிலையில், மாணவ மாணவிகளிடமும் ஆதரவு இல்லாத நிலையில் வலுக்கட்டாயமாக பள்ளிகளுக்கு செல்வது, பள்ளிகளுக்குள் இவருடைய அரசியலை அவர் எடுத்துச் செல்கிறார் என்றுதான் அர்த்தம். தான் தற்கொலைக்கு முயலவில்லை என பின்னணி பாடகி கல்பனா விளக்கம். தூக்கத்திற்காக எடுத்த மாத்திரையின் அளவு அதிகரித்ததே உடல்நல பாதிப்புக்கு காரணம் என்று தகவல். SpaceX நிறுவனத்தின் ராக்கெட் சோதனை மீண்டும் தோல்வி. ஸ்டார்ஷிப் ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியது குறித்து நிபுணர்கள் ஆய்வு. மாநில உரிமைகளை பறிக்கும் சர்வாதிகார போக்கிற்கு எதிரான போராட்டத்தில் முதல் ஆளாக நிற்பேன். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. இருபதிற்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்த சாம்சங் நிர்வாகத்தை கண்டித்து தொழிற்சங்க ஊழியர்கள் தொடர் போராட்டம். நிர்வாகத்தின் நிபந்தனை கடிதத்தில் கையெழுத்திட மறுத்து போட்டி கடிதத்தோடு குவிந்த தொழிலாளர்கள். அரக்கோணம் அருகே உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தின் 56வது ஆண்டு தொடக்க விழா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். விண்ணப்பத்தை திருத்தம் செய்ய மறுவாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னையில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் 2வது நாளாக தொடரும் ரெய்டு. மதுபான கொள்முதலில் ஊழல் நடந்ததாக புகார். அமலாக்கத்துறை சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை. இரவு முழுவதும் சோதனை நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலையும் மீண்டும் தொடங்கியுள்ளன.
இந்திய கால்பந்து அணிக்கு மீண்டும் திரும்புகிறார் சுனில் சேத்ரி. கடந்த ஆண்டு ஓய்வு முடிவை எடுத்த நிலையில் இந்திய கால்பந்து கூட்டமைப்பு திடீர் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.